ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஒரு கிளாஸ் ரூமை எடுத்துக்கிடுங்க. கிளாஸ் ரூமில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க, தனித்தனி பெஞ்சில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக உள்ளே வர்றான். உள்ளே வந்த உடனே அவனுடைய ஸ்டடீஸ் எல்லாம் பாதிக்கப்படுது. 10 பேர் ஒழுங்காக உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்த உடனே அவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம் பாதிக்கப்படுது. படிச்சுட்டு இருந்த பசங்க எல்லாம் இவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஸ்டடீஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இனிஷியலாக தனித்தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அது வந்துட்டு ஐடியல் சொல்யூஷன். இப்போ அந்த ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்தாங்க இல்லையா, அப்போ அந்த ஐடியல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நான் ஐடியல் சொல்யூஷனாக மாறிட்டு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் உருவாயிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஐடியல் சொல்யூஷனில் ஆக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன். அங்கே வந்து எந்த ஒரு இன்ட்ராக்ஷனோ எதுவே இருக்காது, நல்லா தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஐடியல் சொல்யூஷனில் அப்படி இல்லை. அந்த பசங்க உள்ளே வந்த உடனே அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் நடக்குது. அதே போல் தான் இந்த NaCl சொல்யூஷன் எடுத்துக்கிடுங்க. டைடியல் சொல்யூஷனை நம்ம வந்துட்டு ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். இப்போ அதில் எக்ஸ்ட்ராவாக NaCl நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு 2 மோல் 3 மோல் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த Na+Cl- இடையில ஒரு அட்ராக்ஷன் அங்கே உருவாகும். அப்போ என்ன ஆகுது, ஐடியல் சொல்யூஷன் வந்துட்டு நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு அது வந்துட்டு மூவ் ஆகுது. அப்போது அந்த டீவியேஷன் இருக்குது பாருங்கள், ஐடியல்லேருந்து நான் ஐடியலுக்கு எவ்வளோ தூரம் டீவியேட் ஆகுதோ அந்த டீவியேஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். அப்போ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன, அங்கே ஒரு எஃபெக்டிவ் சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, அதுதான் ஆக்டிவிட்டி. அப்போ அந்த டீவியேஷன் அப்போ எவ்வளோ தூரம் அது வந்து டீவியேட் ஆகிருக்குது அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐடியல் சொல்யூஷனில் ஆக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன். நான் ஐடியல் சொல்யூஷனில் கண்டிப்பாக ஈக்குவல் டு வராது, நாட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், காமா இஸ் ஈக்குவல் டு A/C. ஏங்கிறது ஆக்டிவிட்டி, சிங்கிறது கான்சன்ட்ரேஷன்.